இன்றைய மன்னா ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனத்தின் 2வது பகுதியை இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். நேற்றைய தியானத்தின் தொடர்ச்சி. முழு வசனத்தை உங்களுக்கு மீண்டும் வாசிக்கிறேன். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானோரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நேற்றைய தினத்தில் பார்த்தோம், நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிற ஆவியானவர். இந்த வசனத்தின் 2வது பகுதி சொல்கிறது, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியான தம்மை வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். சில நேரங்களிலே சில காரியங்களுக்கு நாம் எப்படி ஜெபிப்பது என்று தெரியாமல் இருக்கிறோம். பல விதங்களிலே ஜெபித்து பார்த்து அந்த பதிலே வராத போது சோர்ந்து போகிறோம். இது சில நேரங்களில் அந்த எண்ணம் வருகிறது, எப்படிதான் நான் ஜெபிக்கிறது, எல்லா விதத்திலும் ஜெபித்து பார்த்துட்டேன், இனி எப்படிதான் ஜெபிக்கிறது. அந்த சமயங்களில் நமக்கு உதவி செய்கிற ஆவியானவர் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றும் நமக்கு ஆக ஜெபிப்பார். ஆவியானவர் தம்மை வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். நமக்கு தெரியாது இதுக்கு எப்படி ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று. உங்களுடைய ஜெபத்துல உங்களுக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் ஜெபிக்க பலன் தருவார், ஜெபிக்க உதவி செய்வார். ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கும் போது நம்முடைய உள்ளத்திலிருந்து ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்வார். பரிசுத்த ஆவியானவர் நம் மூலமாக வேண்டுதல்களை செய்யும் போது அது நிறைவான பதிலை கொண்டு வரும், நேர்த்தியான பதிலை கொண்டு வரும். இன்றைக்கு உங்க ஜெப வாழ்க்கையில நீங்கள் ஜெபிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு உங்களுடைய உதவி தேவை. ஜெபிக்கிறதுக்கு எங்களுக்கு பலன் தேவை. ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி தேவை. அநேக காரியங்களுக்கு எப்படி ஜெபிக்கிறது என்று தெரியாமல் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் வந்து எங்களுக்கு உதவி செய்வீராக. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறவரே, எங்களுக்கு உதவி செய்வீராக. யாரெல்லாம் ஜெபத்துக்கு பதில் வராமல் காத்து கொண்டிருக்கிறாங்களோ ஒவ்வொருத்தரையும் உற்சாகப்படுத்த முடிய சீக்கிரமாய் பதில் தருவீராக. அவங்களை ஜெபிக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென்.